இப்போ 80, 90கள்ல பிறந்த குழந்தைகள், இப்ப நான் 90க்கு மேல பொறந்தேன் அப்படின்னு வச்சுக்கங்க. 80க்கு முன்னாடி பொறந்த குழந்தைகள். இவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னா, பெற்றோர்கள் சொல்றத கேட்டாங்க. அவைங்க சொல் பேச்சு கேட்டு நடந்தாங்க. தனக்கு நல்லது தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் நம்புனாங்க. அதாவது நாங்க நம்புனோம். எப்படி பழகணுங்கிறதையும் சொல்லிக் குடுத்தாங்க. ஒருத்தர்கிட்ட இப்படிதான் பேசணும், இப்படிதான் பழகணும், இப்படி பதில் குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்து வளர்த்தாங்க. அப்படிங்கும்போது நல்ல அறிவு, நல்ல சிந்தனை வளர்ந்தது. நெறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. சில பேர் தடமாறி போயிருக்கலாம், வேற மாரி ஆயிருக்கலாம். ஆனா, இப்ப பிறகுற இந்த 2000க்கு பிறகு பிறக்கிற குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னா, தனியளிச்சு விட்ட மாரி இருக்காங்க. தான் எடுத்தது தான் முடிவு. தான் சுதந்திரமா இருக்கேன். தான் ஒருத்தன இப்படி வேணா, எந்த மாரி வேணா பேசலாம். அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருக்கானுங்க. இவைங்களெல்லாம் நம்ம மாத்தியாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திலயும் இருக்கோம். எதனாலனா, இந்த மாரி வளர விட்டா, இப்படியே இந்த தலைமுறை வளர்ந்து, இது எதிர்காலத்துல வேற ஒரு பரிமாணத்தோட நிக்கும். அது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். கேவலமாவும் இருக்கும். அதை மாற்ற வேண்டியது நம்ம முக்கியமான கடமை.